11th standard English 4th unit tight corners. அதில் சம்மரி பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து கிளாசரி பிரிட்டானி அப்படிங்கிறது ஒரு ரீஜியன் ஆன் த கோஸ்ட், கடற்கரையில் உள்ள ஒரு பகுதி, நார்த் வெஸ்ட் ஃப்ரான்ஸ். ஸோ ஃப்ரான்ஸில் நார்த் வெஸ்டில் உள்ள ஒரு பகுதியை தான் பிரிட்டானி. செயின்ட் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், கிங் ஸ்ட்ரீட், இதெல்லாம் வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டும்பாங்க. நம்ம இதில் நகர வீதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லா பொருளும் கிடைக்கக்கூடிய இடம். அப்புறம் பிளாட்டோகிராட் அப்படிங்கிறது எ ஃபேட் அண்ட் ரிச் பர்சன் ஆஃப் ஹை ஸ்டேஷன். ஸோ இதில் ஈவி லூகாஸ் வந்து பிளாட்டட் அப்படிங்கிறத அரிஸ்டோகிராட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா பிளாட்டோகிராட் அப்படிங்கிறது எ ரிச் பர்சன். அவர் எப்படி இருப்பாங்க, ஃபேட்டாக இருப்பாங்க, கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. எலக்ட்ரிஃபைடு அப்படின்னா ஷாக்டு பை சம்திங் அன்எக்ஸ்பெக்டட், அப்படியே ஆச்சரியப்படுறது இல்லைன்னா ஷாக் ஆகுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். அடுத்தது கிரஷன்டோ, ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் எ கிளைமேக்ஸ். அது நம்ம சினிங் ஃபீல்டுக்குள்ள வச்சுக்கலாம், கிளைமேக்ஸை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. கிரஷன்டோ அப்படிங்கிறது ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் எ கிளைமேக்ஸ். அடுத்தது கன்ஜீல் அப்படின்னா திக்னஸ் ஆஃப் இஸ் ஃப்ரோஷன், திக்னஸ் ஆஸ் இஃப் ஃப்ரோஷன். பயந்துட்டு அப்படி நிற்போம் நம்ம, அந்த மாதிரி ஒரு தவறு பண்ணிட்டு அந்த தவறு தெரிஞ்சிட்டுன்னா ஒரு பயந்துட்டு நிற்கிற மாதிரி. திக்கனஸ் இஃப் ஃப்ரோஷன், அதான் கன்ஜி. ஸ்மாதர், சப்ரஸ், இறுக்கமாக இருக்கிறது, சரியா, மன இறுக்கமாக இருக்கிறது, என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. நான் சேலண்ட்லி அப்படின்னா அன்கன்சர்ன்லி, அப்படி இல்லைன்னா கூலி அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறது. கிளிப்லி அப்படின்னா ஸ்மூத்லி பட் நாட் சின்சியர்லி, ஏனோ தானோன்னு இருக்கிறது. நோட் ஆஃப் ஹேண்ட் அப்படின்னா ப்ராமிசரி நோட், முக்கியமான இது. ரெக்டிடியூட் அப்படின்னா ஆனஸ்டி, நேர்மை, அதெல்லாம் நல்ல பண்பு, அதான் ரெக்டிடியூட்னு சொல்லுவாங்க. ஃபார்த்திங் அப்படின்னா அஸ் லோ அஸ் எ ப்ரைஸ், ரொம்ப குறைவாக இருக்கிறது, விலை கம்மியாக இருக்கிறது. பெய்ஸ் அப்படின்னா உள்ளன் மெட்டீரியல், சரியா, உள்ளன் மெட்டீரியல், அது சொரசொரப்பாக இருக்கிறது, கோர்ஸ் உள்ளன் மெட்டீரியல். கயேல் அப்படின்னா கன்னிங், தந்திரமா, அதுக்கு இன்னொன்று டிசீட்டுன்னு கூட சொல்லுவாங்க, தந்திரமா. இன்டெலிபிள் அப்படின்னா cannot be rubbed out or removed, வெளியே வர முடியாத, அந்த மாதிரி தான் இன்டெலிபிள் அப்படிம்பாங்க. ஸோ க்ளாசரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சும்மா ஜஸ்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்த மீனிங்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் ஷார்ட் போல்டு அப்படிங்கிற ரீச் த ஹையஸ்ட், ஷார்ட் போல்டு ரொம்ப முக்கியம், ரீச் த ஹையஸ்ட். ஸோ இங்கிலீஷ் அப்படின்னா நிறைய வேர்ட்ஸ், மீனிங்ஸ், க்ளாசரி, அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ தூரம் பில்டப் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களால் யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் தரோலி. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிடுங்க. வெறும் கொஸ்டின் ஆன்சரு, பேராகிராஃப் படித்தா மட்டும் இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் ஆகிடாது, நிறைய மீனிங்ஸ் தெரியணும். ஸோ இதில் நிறைய மீனிங்ஸ் இருக்குது. கிரிட்டிக்கல் அப்படின்னா டேஞ்சரஸ், ஆபத்தான. டைடு அப்படின்னா ஹைவே, கடல் அலையிலே ரொம்ப பெரிய இதாக டைடு. டார்பட்டோடு அப்படின்னா டெஸ்ட்ராய்டு, அழிக்கிறது. ஸோ இது புது வார்த்தை, டார்பட்டோடு. அடுத்து ட்ரெமாண்டஸ், ஒண்டர்ஃபுல் அல்லது வெரி ஹியூஜ், பெருசு. அடுத்தது கியூட் அப்படின்னா ஃபேர்லி ஆர் ரிமார்க்கபிளி, கணிசமாகன்னு சொல்லுவாங்க, இல்லை சாதகமாக. ரசில் அப்படின்னா விஸ்பர், ரகசியம். ஹாரர் அப்படின்னா பயம். கஞ்சீல், ஃப்ராசன், அப்படி திகச்சு போய் நிற்கிறது. ஸ்மாதர், சப்ரசத், மன இறுகமாகி நிற்கிறது. எடுத்துக்காட்டுக்கு யாராவது இறந்துட்டா கூட, நம்ம தெரிஞ்சவங்க இறந்துட்டா கூட நம்ம சப்ரஸாக இருப்போம். அடுத்தது ரிமோட், ஃபார் ஆஃப், ரொம்ப தள்ளி தொலைவில் இருக்குது. டேஸ்டு, கன்ஃபியூஸ்டு, குழப்பம் அடைதல். நான்சலண்ட்லி, அன்கன்சர்ன்லி, கவனக்குறைவாக இருக்கிறது, இல்லை என்ன நடந்தாலும் கவலை இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி. அடுத்து கிளிப்லி, சூப்பர்ஃபிஷியலி,
கன்ஃபெஷிங் அப்படின்னா அக்செப்ட் பண்ணுறது, ஒத்துக்கிறது. வாக்குமூலம் கூட சொல்லுவாங்க. அவுட்ஸ்கர்ட், பவுண்ட்ரி, எல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம இந்தியாவுடைய பவுண்ட்ரி அப்படிலாம் படிச்சிருக்கோம். ப்ரிஃபர், லைக், விரும்புறது. கோல்டர் ஃபீட்னா ஃபியர், வயிற்றுல கோல்டர் ஃபீட்னா ஃபியர். கயல் அப்படின்னா கன்னிங். இன்டெலிபிளி cannot பி ரிமூவ்ட், அந்த அதை ரிமூவ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது காம்ப்ரைஸ் அப்படின்னா கண்டெயின், அடங்கியது, இதெல்லாம் சேர்ந்தது. கண்டெயின், சாக்லேட் கண்டெய்ன்ஸ், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, இல்லை சோப் கண்டெய்ன்ஸ் காஸ்டிக், இந்த மாதிரி. ஸ்கின் ஆஃப் டீத், நேரோ எஸ்கேப், இது ரொம்ப இடியம் ஃப்ரேசஸ்ன்னு சொல்லுவாங்க. இடியம் ஃப்ரேசஸ்ங்கிறது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், இட் இண்டிகேட் சம் மீனிங். ஸோ ஸ்கின் ஆஃப் டீத் அப்படிங்கிறது நேரோ எஸ்கேப், அதுலேருந்து தப்பிக்கிறது. பெர்சுவேடட்னா கன்வின்ஸ், வற்புறுத்துதல். ரொம்ப முக்கியமான வேர்ட் பெர்சுவேட் அப்படின்னா கன்வின்ஸ். பிளாட்டோ கிரேட் பார்த்தோம், ரிச், பணக்காரங்க. எலக்ட்ரிஃபைட்னா சாக்டு. டெரிபிள்னா ஹாரிபிள், கொடூரமான அல்லது ஆஃபுல், ரொம்ப அசிங்கமான, கொடூரமானன்னு சொல்லுவோம். ஷார்ட் இஸ் போல்டு, ரீச் த ஹையஸ்ட், ஸோ உயரமாக போய் நிற்கிறது. கியூரியஸ்னா ஸ்ட்ரேஞ்ச், வித்தியாசமாக இருக்கிறது. பிக்கிள்னா ட்ரபிள், பிக்கிள்னா ட்ரபிள், கஷ்டத்துக்கு உள்ளாகிறதுன்னு கூட சொல்லுவாங்க. ஸ்டன், ஷாக்கு, கன்ஃபியூஸ், ஸோ குழப்பமடைதல். சஃபிஷியன்ட்லி எனாஃப், தேவையான அளவு இருக்கு, என்கிட்ட எனாஃப் மணி இருக்கு. பாண்டரிங்னா திங்கிங், யோசிக்கிறது, எப்படிரா வெளியே வரலாம் இந்த பிரச்சனையிலேருந்து. ஸ்பெகுலேட்டிங், கெஸ்ஸிங், இதுதான் நடக்குமா, இப்படி நடக்குமா அப்படின்னு கெஸ் பண்றது. ரெக்டிஃபைட், கரெக்டட், கரெக்ட் பண்றது, சரி பண்ணுதல். ரெக்டிஃபைனா சரி பண்ணுதல். இப்போ ஒரு பாலம் வேலை நடக்குன்னா அது கரெக்டட் பண்ணிட்டாங்க, அதை இது பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி சொல்லலாம். நாட்னா குரூப். ரேம்டுனா ஸ்ட்ரக்கு அல்லது புஷ்டு அப்படிம்பாங்க. ரேம்டு, புஷ்டு ஆர் ஸ்ட்ரக், மாட்டிக்கொள்ளுதல். ரெக்டிஃபைடுனா ஹானஸ்டி, நேர்மையான. கிரேவ்னா சீரியஸ் இருக்கிறது. ஸோ இதோடைய மீனிங்ஸ். நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் வேண்டாம். நான் ஃபாலோ பண்ணுறது டாப்பர்ஸ் இங்கிலீஷ்னு சொல்லி ஒரு கைடு. ஸோ அடிஷ்னல் கொஸ்டின் வேண்டாம். செல்ஃப் எவாலுவேஷன் பார்க்கலாம். இப்போ கிரிட்டிக்கல் அப்படின்னா பார்த்துருக்கோம். என்னது கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது டேஞ்சரஸ். அப்புறம் ஸ்கின் ஆஃப் டீத்து, நேரோ எஸ்கேப்பு, அதான் ஆன்சர். பெர்சுவேடட்னா கன்வின்ஸ்டு. ட்ரமாண்டஸ்னு ஹியூஜ். ஷார்ட் இஸ் போல்டுனா ரீச்டு ஹையஸ்ட். கியூரியஸ் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச். ஸ்மாதர்னா சப்ரஸ்டு. பிக்கிள்னா ட்ரபிள். ரிமோட்னா ஃபார் ஆஃப், தொலைவில் இருக்கிறது தான் ரிமோட். ரிமோட் வில்லேஜ்லாம் படிச்சுப்போம் இல்லையா. ஸ்டன் அப்படின்னா ஷாக் ஆகுறது. டேஸ்டு அப்படின்னா கன்ஃபியூஸ். ஸ்பெகுலேட்டிங் அப்படின்னா கெஸ்ஸிங். அடுத்தது கன்ஃபெஷிங் அப்படின்னா அட்மிட், ஒத்துக்கிறது. ரெக்டிஃபைடு அப்படின்னா கரெக்டட். ப்ரிஃபர்னா லைக் பண்ணுறது. அதேமாதிரி ஆப்போசிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய சென்டென்ஸை லேர்ன் பண்ணிங்கன்னா நல்லது. மார்க் ஓரியன்டாக இல்லாமல் இங்கிலீஷ் லாங்குவேஜ், யூ மஸ்ட் நோ ஸோ மெனி வேர்ட்ஸ், இட் என்ஹான்சஸ் யுவர் இங்கிலீஷ் நாலேஜ். ஸோ பி அலர்ட். ஸோ நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸை நீங்கள் என்ரீச் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா டெவலப் ஆகும். டெக்ஸ்டுவல் எக்ஸசைஸ் பார்க்கலாம். காம்ப்ரிஹென்சஸ் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் த லெசன். ஸோ இந்த லெசனில் சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். டிஸ்கிரைப் த ஆக்டிவிட்டி that was going in the sale room at King Street. கிங் ஸ்ட்ரீட்டில் நடந்த அந்த ஆக்டிவிட்டியை பற்றி கேட்டிருக்கு. கிறிஸ்டீஸ், த ஃபேமஸ் ஆக்ஷன் ஹவுஸ், வாஸ் சிச்சுவேட்டட் அட் கிங் ஸ்ட்ரீட். கிங் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஃபேமஸ் ஆக்ஷன் ஹவுஸ் இருக்குது. அந்த ஆக்ஷன் ஹவுஸ் பேர் கிறிஸ்டீஸ். ஆக்ஷன் ஃபார் பார்பிசான் பிக்சர் வேர் கோயிங் ஆன் எ கிறிஸ்டீஸ். ஸோ அந்த கிறிஸ்டீஸ், அந்த ஃபேமஸ் ஆக்ஷன் ஹவுஸில் பார்பிசான் பிக்சர் ஆக்ஷன் அது ஏலம் விட்டுறாங்க. பீப்புள் வேர் பையிங் தெம் ஃபார் 1000 ஆஃப் கினிஸ். நிறைய மக்கள் கினி, நம்ம இதில் மணி ருப்பீஸில் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கே கினீஸில் சொல்லுவாங்க. ஸோ 1000 ஆஃப் கினிஸ் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஆக்டிவிட்டி அந்த கிங் ஸ்ட்ரீட்டில் நடக்கும்.
ஸோ அந்த ஆக்டிவிட்டியை பற்றி கேட்டிருக்கு. வாட் யூ கேன் சே அபவுட் த ஆத்தர் ஆட்டிடியூட் வென் ஹி ஹை ஹேண்டில்ட் பார்ட்டிசிபேட்டட் இன் த ஆக்ஷன். ஸோ வந்து ஆத்தரோடைய ஆட்டிடியூட் எப்படி இருந்தது? இந்த ஆத்தர் வாண்டட் டு என்ஜாய் த ஃபன் அவுட் ஆஃப் பிட்டிங். ஸோ ஆத்தர் வந்து ஃபன் பண்ணலாம் அப்படிதான் நினச்சார். அந்த பிட்டிங், அந்த ஏலத்தில் நம்ம கலந்துக்கிட்டு அவர்கிட்ட பணமும் இல்லை, அந்த பிக்சரை பற்றி நாலேஜும் கிடையாது, இருந்தாலும் நம்ம கேட்குறப்போ ஒரு ஹை அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து விலகிடலாம் அப்படின்னு நினச்சி தான் ஃபன் பண்ணலாம் நினைக்கிறாரு. ஹி தாட் ஹி குட் சேஃப் இஃப் ஹி பிட் இன் பிகினிங் ஸ்டேஜ். ஸோ ஹி தாட் ஹி குட் பி சேஃப் இஃப் ஹி பிட் இன் த பிகினிங் ஸ்டேஜ். ஸோ ஆரம்பத்திலே நம்ம வெளியே போயிடலாம். இதுதான் அந்த ஆத்தரோட ஆட்டிடியூடு. இது இப்படி தான் இருந்தது. ஒய் வாஸ் த ஆத்தர் ஷுவர் ஹி வுட் நாட் பி காட். ஏன் வந்து அவர் ஷுவராக நம்பினாரு நம்ம கண்டிப்பாக இதில் சிக்க மாட்டோம்னு ஏன் நினச்சாரு? ஹி வாஸ் ஆடிங் ஃபியூ பவுண்ட்ஸ் இன் த பிகினிங். கொஞ்சமாக முதல்ல ஆட் பண்ணுவார் ஏலம் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஒரு பிக்சரை வச்சு ஏலம் ஸ்டார்ட் பண்ணும்போது 10 ரூபி, நான் எக்ஸாம்பிள் சொல்லுதேன், 1 lakh rupeesனா இவர் கொஞ்சமாக ஆரம்பிப்பார். அண்ட் ஹி வாஸ் ஹோப்ஃபுல் தட் அதர்ஸ் வுட் ஆஸ்க் ஃபார் மோர். ஸோ வேற யாராவது அதிகமாக கேட்பாங்க, அவங்க கிட்ட போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ ஹி வாஸ் ஷுவர் தட் ஹி வுட் நாட் பி காட். கண்டிப்பாக நம்ம அதனால மாட்ட மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு. வாட் மேட் த ஆத்தர் இக்னோர் இஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வார்னிங். எதனால அவருடைய ஃப்ரெண்டு வந்து வார்ன் பண்றாரு வேண்டாம் அப்படின்ட்டு, விட்டு கேட்காத, ஏலம் கேட்காதன்னு ஆத்தருடைய ஃப்ரெண்டு வார்ன் பண்றாரு. ஆனா அதை இக்னோர் பண்ணிருந்தாரு, மறுத்துருதாரு. He was very careful to add something in the beginning of the bidding and so far he was safe. இல்லை, இந்த பிட்டிங் ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் எனக்கு எவ்வளோ ரேட்டு சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதனால நான் சேஃபாக தான் இருக்கேன், நீ உன் வேலையை பாருங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஃப்ரெண்டுகிட்ட. ஹீ தாட் ஹீ வுட் நாட் பி காட் ஸோ ஹீ இக்னோர் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வார்னிங். கண்டிப்பாக நான் சிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருந்தாரு. How had the author managed the action without getting involved in the deal? ஸோ எப்படி அதை மேனேஜ் பண்ணுறாரு அந்த டீலில் இருந்து? He was careful to add something in the beginning so that the bid would be raised by others. In this way he was escaping being caught. ஸோ வந்து இவர் கேட்க இன்னொருத்தர் அதிகமாக கேட்கும்போது இவர் எஸ்கேப் ஆயிருந்தாரு. இப்படி தான் ஸ்டார்டிங்கில் வந்து அவர் எஸ்கேப் ஆகிட்டே இருக்காரு. ஆனால் ஆக்ஷன் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜில் மாட்ட தான் போறாரு, அந்த சுச்சுவேஷன் வருது. வாட் கேம் அ ஷாக் டு த ஆத்தர். என்ன ஷாக் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு வாட்டியுமே எஸ்கேப் ஆகிட்டே இருக்காரு. யூஸ்வலி த ஆக்ஷன் ஃபார் த பிக்சர் ஸ்டார்டட் வித் மாடஸ்ட் சம். கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமான ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு. பட் வென் த நியூ பிக்சர் வாஸ் டிஸ்பிளேட் எ டீலர் மேட் எ ஹை பிட். டிஸ்பிளே பண்ணுதாரு, கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது வந்து இப்போ கொஞ்சம் சிக்கலாக போயிடுச்சு. சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருந்தது, இப்போ பெரிய அமௌண்ட்டுக்கு பிக்சரை வச்சு ஏலம் விடுதாங்க. 4000 கினிஸ் சொல்லுதாரு ஒரு பிக்சரை வச்சு அந்த ஏலம் விட்டுறவங்க. வித்தவுட் ரியலைசிங் த வேல்யூ ஆஃப் பிட் ஹி அஸ் யூஸ்வல் ஆட் 50 more பி டு த பிட். ஸோ என்ன பண்ணிட்டாரு, அவன் ஃப்ரெண்டு எல்லாம் வார்ன் பண்ணாங்க, எல்லாத்துட்டையும் இல்லை நான் வந்து பிகினிங் ஸ்டேஜிலே நான் எஸ்கேப் ஆயிடுவேன், வேற என்னைய மாதிரி வேற யாராவது கேட்டுருவாங்க, ஸோ நான் எஸ்கேப் ஆயிடுவேன்னு சொல்றாரு. ஆனால் ஒவ்வொரு பிக்சரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ இங்கே வந்திருக்கிற பிக்சர் அவங்க வைக்கிறாங்க 4000 கினிஸ் சொல்றாரு. இவர் அஸ் யூஸ்வலா அதை கவனிக்காம 50 more அப்படின்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? 50 moreனா 4050 அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் அப்படி ஷாக்காகி நிற்கிறாங்க. இதுதான் வந்து ஆத்தருடைய இன்சிடென்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி த டீலர் கேவ் அப் ஹிஸ் பிட். திஸ் வாஸ் எ பிக் ஷாக் டு த ஆத்தர். லாஸ்ட்டாக அந்த பிட்டு இவர் கேட்டதுனால இவர் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க, இவர்கிட்ட அந்த பிக்சர் போகுது அப்படின்னு பிட்டர் சொல்லியிருந்தார். அந்த டீலர் இதான் அவர் ரொம்ப ஷாக் ஆயிருந்தார். ஸோ அவர் ஏன் ஷாக் ஆகுதாருன்னு சொல்லிட்டேன் இல்லையா? வாட் இஸ் த ஃபாலிங் ஆஃப் ஹாமர் இண்டிகேட்? The falling of hammer indicated that bidding was over. ஸோ ஏலம் முடிஞ்சது. இப்போ இவர்கிட்ட வந்துட்டு வாட் வாஸ் மேட் த ஃப்ரெண்ட் லாஃப் ஹார்ட்லி. ஹிஸ் ஃப்ரெண்ட் வார்ன் ஹிம் நாட் டு பிளே வித் பிட்டிங். ஏன் அவன் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப சிரிச்சாருன்னா, அவர் வார்ன் பண்ணாரு,
ஏஐ பிட்டிங்கில் இன்வால்வ் ஆகாத அப்படின்னு. வாட் ஹி வெண்ட் ஆன் ஆடிங் சம்திங் ரைசிங் பிட்டிங் ரேட். ஃபைனலி ஹி வாஸ் காட். ஸோ ஹிஸ் ஃப்ரெண்ட் லாஃப் ஹார்ட்லி. அதனால தான் அவர் சிரிக்கிறார். அவர் ஃப்ரெண்டு எவ்வளோ சொல்லியும் கேட்காம பிட்டு நீ ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் இப்போ ஃபைனலாக பிடிபட்டுட்ட அப்படின்னு சொல்லி அவர் சிரிக்கிறாரு, நரேட்டருடைய ஃப்ரெண்டு. வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்கியூசஸ் டிட் த நரேட்டர் திங்க் he could make? He thought he would confess his poverty to one of the staff of Christie's and ask him to put up picture again for sale. ஸோ நரேட்டர் என்ன எக்ஸ்கியூஸ் கேட்கலாம்னு நினைக்காரு. என்ன எக்ஸ்கியூஸ்னா கன்ஃபஸ், நம்மளுடைய ஏழ்மையை கன்ஃபஸ்னா ஒத்துக்கிட்டு அந்த ஸ்டாஃப்கிட்ட போய் அந்த டீலர்கிட்ட போய் ஒத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த பிக்சரை திரும்ப சேலுக்கு வைக்கலாம் அப்படின்னு கேட்கலாம்னு நினைக்கிறாரு. ஒய் டிட் யூ ஃப்ரெண்ட் டெஷட் த நரேட்டர் எ செகண்ட் டைம்? ஏன் அவர் ஃப்ரெண்டு வந்து அவரை விட்டுட்டு போனாரு. when the narrator was standing in the queue, his friend came to him, but he could not control his laughter, so he left the narrator to find a suitable place to laugh. அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுக்கே சிரிப்பு வருது. ஸோ ஒரு பிளேஸ்ல ஏழை நடக்கு, ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஏலத்துலேருந்து தப்பிக்காரு. ஆனால் ஒரு ஸ்டேஜில் அந்த ஏலம் வந்து இவருக்கே வந்துடுது, அந்த பிட்டு வந்து இவருக்கே வந்துடுது, இவர் தான் பணம் கொடுக்குற மாதிரி. அதை நினைச்ச அவர் ஃப்ரெண்டுக்கு சிரிப்பு வந்துடுது. ஸோ அங்கே வச்சு சிரிக்க முடியாதனால அந்த இடத்த விட்டு போயிருந்தாரு. ஹவு டஸ் த நரேட்டர் டிஸ்கிரைப் த மேன் ஹூ அப்ரோச்டு ஹிம்? ஸோ அவரை நோக்கி வந்தவர்கிட்ட அவர் எப்படி அப்ரோச் பண்ணாரு நரேட்டர்? A man who approached him was like a messenger of high gods with green face apron who spoke in husky hackney tone. அந்த ஆத்தர் இந்த நரேட்டர்கிட்ட ஒருத்தர் வந்து ஏற்கனவே மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கு இந்த டயத்துல ஒரு மெசேஞ்சர் ஆஃப் ஹை கார்டு, கடவுள் பார்த்து அனுப்பியிருக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தர் வாரான். அப்படி இருக்கான். பெய்ஸ் அப்ரான்ங்கிறது இந்த கோட்டுக்கு மேல போடுவோம்ல ஒரு கிளாத், அந்த மாதிரி. ஹஸ்கி வாய்ஸ்ல கனத்த குரல்ல பேசுறான். ஹவு டஸ் த நரேட்டர் ஷோ பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் த சடன் டர்ன் ஆஃப் ஈவெண்ட்? ஸோ இப்போ அவர் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை எப்படி யூஸ் பண்ணியிருந்தாரு? The man who approached him informed him that the dealer was willing to give him 50 guineas for the picture, but he asked for 100 guineas and got the money. Thus he showed his presence of mind. ஸோ வந்தவர்கிட்ட அவன் அப்படி ஒருத்தர் வந்து நான் 50 கினிஸ் தாரேன், அதை எனக்கு தந்துரு, அந்த பிக்சரை நீ வாங்கின அமௌண்ட்லேருந்து கேட்காரு. இவங்கிட்ட பைசாவே இல்லை, எப்படி கொடுக்க போறோம்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த டயத்துல, ஆஹா எனக்கு 50 வேண்டாம், 100 கினிஸ் வேணும்னு சொல்லி 100 guineas வாங்கிட்டு எஸ்கேப் ஆகுதாரு. இந்த நரேட்டர் would not forget 2 things about his friend. What are they? 2 things அவர் ஃப்ரெண்டை பற்றி மறக்க மாட்டார். என்ன? on his laughter when the narrator was caught. ஸோ அவர் அம்பிடும் போது, அதாவது மாட்டும் போது சிரிச்சது அவர் ஃப்ரெண்டு. அனதர் ஒன் பெர்சுவேடிங் ஹிம் டு கெட் இன் டு த ஆக்ஷன் ரூம். அவர் ஃப்ரெண்டு தான் இந்த ஆக்ஷன் ரூமுக்கு வற்புறுத்தி கூட்டு போனது அவர் ஃப்ரெண்டு தான். ஸோ இந்த 2 விஷயம்.